அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய முதல் வாசகத்துல எசையா இறைவாக்கினர் வாயிலாக கடவுள் இஸ்ராயல் மக்களுக்கு ஒரு சில அறிவுரைகளை கூறுகின்றார். இதனுடைய வரலாற்று பின்னணியை பார்க்கின்ற போது இஸ்ராயல் மக்கள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து தன்னுடைய சொந்த நாட்டிற்கு திரும்பிய காலம் அது. மீண்டுமாக பழைய வாழ்க்கைக்குள் அவர்கள் செல்கின்றார்கள். எருசலேம் ஆலயத்துல வழிபாடுகளை மீண்டுமாக செய்ய ஆரம்பிக்கின்றார்கள். சடங்குகளுக்கும் வழிபாடுகளுக்கும் அவர்கள் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் மறந்து விடுகின்றார்கள். ஆகவேத்தான் கடவுள் எசையா இறைவாக்கினர் வாயிலாக நீங்கள் ஏழைகளை மறக்க வேண்டாம், ஏழைகளுக்கு உணவு கொடுங்கள், அவர்களுக்கு இருப்பிடம் கொடுங்கள், அவர்களுக்கு உதவுங்கள் என்று அறிவுரை கூறுகின்றார். அன்பிற்குரியவர்களே, கிறிஸ்தவர்களாகிய நாமும் பல நேரங்களில் இந்த வழிபாடுகளுக்கும் சடங்குகளுக்கும் முக்கியத்துவம் கொடுத்துவிட்டு மற்ற அனைத்தையும் மறந்து விடுகின்றோம். நம்முடன் வாழும் சகோதர சகோதரிகளை அன்பு செய்வதில், உதவி செய்வதில் நாம் மறந்து விடுகின்றோம். எந்த அளவுக்கு ஆன்மீகம் முக்கியமோ அந்த அளவுக்கு பணிவாழ்வும் முக்கியம். ஆன்மீகமும் பணிவாழ்வும் இணைந்து செல்வதுதான் முழுமையான கிறிஸ்துவ வாழ்வு என்கின்ற செய்தியை நாம் இன்றைய முதல் வாசகத்தின் வாயிலாக எடுத்துக்கொள்வோம். இரண்டாம் வாசகத்திற்குள் நாம் வருகின்ற போது, இரண்டாம் வாசகத்துல புனித சின்னப்பர் பொருந்திருக்கு எழுதிய திருமுகத்துல அவர் தான் இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்வதாக சொல்கின்றார். சிலுவையிலே மரித்த இயேசு கிறிஸ்துவுக்கு சான்று பகர்கின்றேன், அதுபோல நீங்களும் இயேசு கிறிஸ்துவை முழுமையாக அறிந்து கொண்டு அவருக்கு உங்களுடைய செயல் வழியாக, வாழ்வின் வழியாக சான்று பகருங்கள். மேலுமாக அவர் சொல்வது, மனித ஞானத்தை விட கடவுளுடைய வல்லமை மிக முக்கியமானது, மிக உயர்ந்தது என்கின்றார். ஏனென்றால் நாம் அனைவருமே மனித ஞானம்தான் சிறந்தது, இந்த மனித ஞானம் இருந்தால் எதை வேண்டும் என்றாலும் சாதிக்கலாம் என்றெல்லாம் நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் எல்லாவற்றையும் விட கடவுளுடைய வல்லமை இருப்பதனால்தான் அனைத்துமே இயங்கிக் கொண்டிருக்கின்றது. ஆகவே கடவுளுடைய வல்லமை உயர்ந்தது என்கின்ற செய்தியானது இரண்டாம் வாசகத்தின் வாயிலாக நமக்கு கொடுக்கப்படுகின்றது. நற்செய்தி வாசகத்திற்கு வருகின்ற போது இயேசு ஆண்டவர் இரண்டு வகையான உருவகங்களை நமக்கு தருகின்றார். ஒன்று உப்பு, இன்னொன்று ஒளி. நாம் அனைவரும் உப்பாக ஒளியாக இருக்க வேண்டும் என்பதுதான் நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. நம்மை பார்த்து யாரேனும் கேட்டால், நீங்கள் வாழ்கின்ற இந்த உலகு, நீங்கள் வாழ்கின்ற இந்த சமுதாயம், நீங்கள் வாழ்கின்ற இந்த இடம் எப்படி இருக்கின்றது என்று யாராவது கேட்டால் நாம் என்ன சொல்லுவோம்? எல்லாம் நலமாக இருக்கின்றது, அனைவரும் நேர்மையாக இருக்கின்றார்கள், அனைவரும் நீதியை கடைபிடிக்கின்றார்கள் என்று நாம் சொல்லுவோமா? நிச்சயமாக இல்லை. ஏனென்றால் இந்த உலகிலே இருள் அதிகமாக சூழ்ந்திருக்கின்றது, நேர்மையற்ற மனிதர்கள் இருக்கின்றார்கள், நீதி இல்லை. ஆகவே இந்த உலகில, சமுதாயத்துல, நாம் வாழும் இடத்துல உப்பாக ஒளியாக இருக்க இன்றைய தினம் கடவுள் நமக்கு அழைப்பு தருகின்றார். ஒருவர் கடவுளிடத்துல இவ்வாறு ஜெபித்தாராம், கடவுளே, உண்மையிலே நீங்கள் இருக்கின்றீர்களா? எங்கு பார்த்தாலும் அநீதி, எங்கு பார்த்தாலும் தீமை நிலவிக் கொண்டிருக்கின்றது இந்த உலகில, நீங்கள் இருக்கின்றீர்களா என்று கேட்டபோது கடவுள் சொன்னாராம், நான் இருக்கின்றேன், நான் எங்கும் இருக்கின்றேன், அதற்காகத்தான் உன்னை படைத்திருக்கிறேன் என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, நீங்களும் நானும் படைக்கப்பட்டது பிறருக்கு உப்பாக ஒளியாக இருந்து கடவுளுடைய செயல்களை இந்த உலகில
செய்வதற்காகத்தான் நாம் அனைவரும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். கடவுள் கொடுக்கின்ற, இயேசு கொடுக்கின்ற 2 உருவகங்களை நாம் பார்க்கின்ற போது, முதலிலே உப்பு. இந்த உப்பிற்கு 2 இயல்புகள் இருக்கின்றன. ஒன்று, உப்பு பொருட்களை தூய்மைப்படுத்துகின்றது. இந்த உப்பு பொருட்களை பாதுகாக்கின்றது. முதலாவதாக அது எப்படி தூய்மைப்படுத்துகின்றது? உதாரணத்திற்கு சொல்ல வேண்டும் என்றால், நீங்கள் திராட்சை பழங்களை வாங்குகின்ற போது அந்த திராட்சை பழத்தை நீங்கள் சிறிதளவு உப்பை திராட்சை பழத்துல சேர்த்து அவற்றை தூய்மைப்படுத்துவீர்கள். காரணம், அதில் இருக்கின்ற ரசாயனங்கள் இதிலிருந்து அவற்றை தூய்மைப்படுத்துவதற்காக அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துவீர்கள். ஆக அது தூய்மையின் பொருளாக இருக்கின்றது. மேலும் அதுமாக பண்டங்களை அது பாதுகாப்பும் செய்கின்றது. இறைச்சியின் மீது நீங்கள் சிறிதளவு உப்பிடுகின்றீர்கள். எதற்காக? நீண்ட நாட்கள் அதனை பாதுகாப்பதற்காக. இப்படி தூய்மைப்படுத்தவும் பொருட்களை பாதுகாக்கவும் இந்த உப்பு பயன்படுகின்றது. அன்பானவர்களே, நாமும் நம்முடைய வாழ்க்கையில பிறர் வழி தவறி செல்கின்ற போது, பிறர் பாவம் செய்கின்ற போது, பிறர் தவறான வாழ்க்கையில ஈடுபடுகின்ற போது நாம் அவர்களை திருத்த வேண்டும், அவர்களை தூய்மைப்படுத்த வேண்டும், அவருடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க வேண்டும். தூய்மைப்படுத்துதல், பாதுகாத்தல், இந்த 2ஐயும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு உப்பாக இருந்து நாம் செயல்பட வேண்டும். இந்த உப்பானது உணவிற்கு சுவை ஊட்டுகின்றது. உப்பில்லாத பண்டம் குப்பையில என்று சொல்வார்கள். உப்பு எப்படி உணவிற்கு சுவை ஊட்டுகின்றதோ அதுபோல நம்முடைய வாழ்க்கையில நாமும் பிறருடைய வாழ்க்கைக்கு சுவை சேர்க்க வேண்டும். நல்ல காரியங்களை பிறரிடம் சொல்லி, நல்ல வார்த்தைகளை பிறரிடம் சொல்லி நாம் அவர்களுக்கு சுவை சேர்க்க வேண்டும். பிறர் வாழ்க்கையில சுவாரஸ்யம் இல்லை, ஆகவே என்னுடைய வாழ்க்கையில சுவை சேர்ப்பதற்கு அவர்கள் என்ன செய்கின்றார்கள்? தீய காரியங்களிலே ஈடுபடுகின்றார்கள். போதைப் பொருட்களுக்கு அடிமையாகுவது, குடிப்பழக்கத்திற்கு அடிமையாகுவது, இப்படி அவர்கள் தீமையின் வழியிலே சென்று அப்படிப்பட்ட ஒரு சுவையை வாழ்க்கையில சேர்க்கின்றார்கள். நாம் அனைவரும் அவர்களை திருத்த பார்க்க வேண்டும். நல்லதை சொல்லிக் கொடுத்து நல்ல வழியில கொண்டு வர வேண்டும். நாம் சுவை சேர்க்க வேண்டியது நல்ல சுவையை அவருடைய வாழ்க்கையில சேர்க்க அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஒரு கணவன் மனைவி ஒரு தியானத்தில பங்கெடுக்கின்றார்கள். இருவரும் ஒரே அலுவலகத்துல பணிபுரிந்தவர்கள். காதலித்து திருமணம் செய்து கொண்டார்கள். அந்த தியான குரு இந்த கணவனிடத்துல கேட்கின்றார், நீங்கள் எப்படி இந்துவாக இருந்து கிறிஸ்துவராக மாறினீர்கள்? ஏனென்றால் அந்த கணவன் இதற்கு முன்பு இந்து மதத்திலிருந்து கிறிஸ்துவராக மாறியவர். மனைவியோ பல ஆண்டுகளாக கிறிஸ்துவராக இருப்பவர். எப்படி நீங்கள் மதம் மாறினீர்கள் என்று கேட்டபோது அந்த கணவன் சொன்னாரா, அலுவலகத்துல பணிபுரிந்து கொண்டிருந்த வேளையில என்னுடைய மனைவி, அவளுடைய வாழ்க்கையை பார்த்தேன். அவள் நேர்மையோடு நீதியோடு வாழ்ந்தவர், நல்லதை மட்டுமே செய்தவர், எப்பொழுதும் ஜெபித்துக் கொண்டே இருப்பவர். அவருடைய வாழ்க்கையை பார்த்து நிறைய விஷயங்களை நான் கற்றுக்கொண்டேன். எனக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கற்பித்தார். நான் ஞானஸ்நானம் பெற்று கிறிஸ்துவராக மாறி பிறகு இவரை மனம் முடித்தேன் என்று சொன்னாராம். இந்த பெண்மணி இந்த மனிதனுடைய வாழ்க்கையில சுவை சேர்த்தார். இயேசுவை பகிர்ந்தளித்து அவருடைய வாழ்க்கைக்கு சுவை சேர்த்தார். இப்படித்தான் நாமும் பிறருடைய வாழ்க்கையில சுவை சேர்க்க வேண்டும். இரண்டாவது உருவகம் ஒலியானது இங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அன்னை தெரசா கூறுவார், இருளை அழிப்பதை விட ஒலியை ஏற்றி வையுங்கள் என்று. நாம் அனைவரும் யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல வாசிக்கின்றோம். இயேசு ஆண்டவர் சொல்கின்றார், நானே இவ்வுலகின் ஒளி. இன்றைய நற்செய்தியில நீங்கள் உலகிற்கு ஒளியா இருங்கள் என்று சொன்ன ஆண்டவர் அங்கே நானே உலகின் ஒளி என்று சொல்கின்றார். அப்படி என்றால் நாம் இயேசுவின் ஒளியை பெற்றிருக்க வேண்டும்.
இயேசுவின் ஒளியை பிறருக்கு நாம் பிரதிபலிக்க வேண்டும். எப்படி நிலா சூரிய ஒளியை பிரதிபலிக்கின்றதோ அது போலத்தான் நாம் இயேசுவின் ஒளியை பிறருக்கு பிரதிபலிக்க வேண்டும். இந்த ஒளியானது வெளிச்சத்தை குறிக்கின்றது, அனைத்தையும் தெளிவாக காட்டுகின்றது. பிறர் வழித்தவரை செல்கின்ற போது அவன் செய்வது தவறு என்பதை சுட்டிக்காட்டி திருத்த வேண்டும். மேலும் சுட்டிக்காட்டுவது மட்டுமல்லாமல் அவர்களை நாம் மீண்டுமாக கடவுளுக்குள் திருப்பி கொண்டு வர வேண்டும். அதுதான் நம்முடைய கடமையாக இருக்கின்றது. ஒரு இளம் பெண் போதைக்கு அடிமையாகி வாழ்வை இழந்த போது ஒரு நிபுணர் கேட்டாரா, எப்படி நீங்கள் நல்ல குடும்பத்துல பிறந்து இப்படி உங்களுடைய வாழ்க்கை இழந்து விட்டீர்கள் என்று கேட்டபோது அந்த இளம்பெண் சொன்னாரா, இரவு நேரத்துல நான் தாமதமாக வீட்டிற்கு வந்த போது என்னுடைய பெற்றோர்கள் எதுவுமே சொல்லவில்லை. நான் தவறு செய்த போது அவர்கள் என்னை கண்டிக்கவில்லை. ஆகவேதான் என்னுடைய வாழ்க்கை இப்படியாக மாறிவிட்டது என்று. நாம் பிறர் தவறு செய்கின்ற போது அவற்றை கண்டிக்க வேண்டும், திருத்த வேண்டும், மீண்டுமாக கடவுளிடம் கொண்டு வர வேண்டும். அப்படி செய்தால் மட்டுமே நாம் பிறருக்கு ஒளியாக இருக்கின்றோம். அங்கிருக்கிறவர்களே, இந்த இரண்டு உருவகங்கள் உப்பு ஒளி. உப்பு தன்னையே கரைத்துக் கொண்டு உணவிற்கு சுவை சேர்க்கின்றது. ஒளி தன்னையே கரைத்துக் கொண்டு பிறருக்கு வெளிச்சம் தருகின்றது. அதுபோல கிறிஸ்துவர்களாகிய நாம் நம்மையே இழந்து பிறருக்கு சுவை சேர்ப்போம், பிறருடைய வாழ்விலே ஒளியை ஏற்றி வைப்போம். இறைவன் நம் ஒவ்வொருவரையும் விரைவாக ஆசீர்வதிப்பாராக.